வணக்கம். இன்றைய தினம் 10 டிசம்பர் 2024 டைம் வந்து கரெக்டாக 4 மணி ஆகுது. இன்றைக்கி பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் பிரேக் அவுட் ஷார்ட் கொடுத்தது, அப்படியே எஸ்எல் ஹிட் ஆச்சு, திரும்ப பை கொடுத்து அந்த பைலே வந்து மார்க்கெட் என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதே போல் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் கொடுத்தது, ஷார்ட் கொடுத்து கொஞ்சம் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஆனால் இது என்னென்னா, இந்த ஷார்ட் கொடுக்கும்போது பெரிய கேண்டில் ஒரு ஃபால் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட் வாங்கினதுனால ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கல. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 852 ருபீஸ் மைனஸ் தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஆர்டர் புக் பார்க்குறோம். காத்தால நிஃப்டி வந்து ஒரு என்ட்ரி எடுத்தது, அது எக்ஸிட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு என்ட்ரி எடுத்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டு திரும்ப பை என்ட்ரி கொடுத்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு 3 மணிக்கிட்ட. இப்போ நம்ம அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். 2 ட்ரேடு தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் அதுவும் ஒரே ட்ரேடு தான். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 130 பை ஆகிருக்கு, 135 கட் ஆகிருக்கு. அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 350க்கு பை ஆகிருக்கு, 350க்கு பை ஆகிட்டு 310ல் கட் ஆகிட்டு 357 பை ஆகிட்டு 340 கட் ஆகிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 850 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதோட வந்து நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிவர்சல் மூட் மாதிரி இருந்தது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.